என்னை பேட்டி எடுக்க இந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய தொலைக்காட்சி யூடியூப் நண்பர்கள் வந்தாங்க. அந்த நேர்காணலுக்கு வந்த அத்தனை பேரும் அவங்களோட கேள்விகளும் அவங்க எனக்கு முன்னாடி வச்சு என்னோட படத்தை பிரித்து பார்த்ததும் ஒவ்வொரு பார்ட்டாக அவங்க சிலாகித்ததும் அவங்க உண்மையாக இப்போ நான் எந்த படம் என்ன நோக்கத்தோடு எடுத்தனோ அதை அப்படியே பேசினவங்க அவங்க தான் இப்போ உங்களை மாதிரி. அப்போ இந்த ஜென்ரேஷன் தான் அதுக்கு தயாராக இருக்குது. அந்த திரைப்படத்தை இப்போ நான் எப்போ எடுத்தனோ அந்த படத்தை பார்க்க இன்றைக்கி எடுக்க ஜென்ரேஷன் தான் தயாராக இருக்குது. நீங்கள் இப்போ இவ்வளோ பேசுகிறீங்க பாருங்கள். ஒரு இன்டர்வியூன்றது முன்னாடி எப்படி நடக்கும்னா, சொல்லுங்கள் சார் உங்கள் படத்தை பற்றி சொல்லுங்கள் சார், உங்களுக்கு அவங்களோட ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார், இவ்வளோ தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்டெப்த்தாக அவர் யார், இந்த கிரியேட்டர் ஏன் இப்படி படம் பண்ணுறாரு, அப்போ இவரோட பின்புலம் என்னவாக இருக்கும், பின்புலத்தில் இவர் எங்கேயெல்லாம் கற்றுக்கொண்ட விஷயத்தை இவர் எங்கே சினிமாவில் காமிச்சிருக்காரு, இது எல்லாம் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் எனக்கு ப்ரௌட், சத்தியமாக ப்ரௌடாக இருக்குது. இன்றைக்கி உள்ள இந்த மீடியாவில் இருக்க அத்தனை ரிப்போர்ட்டர்ஸ் இல்லை என்ன சொல்கிறது, பேட்டி எடுக்கிறவங்க எல்லாரும் அவங்க பேர் ஆங்கர்ஸ் இல்லை, இன்டர்வியூவர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமா. இவங்க நல்ல படத்தை கிண்டி கொண்டாந்துருவாங்க. ஆமா சார், அவ்வளவுதான். கதை நல்லா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா தோக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இப்ப நம்ம இருக்கோம். கதை நல்லா இருந்தா போதும், ஜெயிச்சிடலாம்.